In India, every year, 6 to 8 crore people are falling below poverty line due to medical expense. For 5 years, India cesarean rate double. Is it related to medical corruption? Quality healthcare service is a basic necessity. But what is quality health? For high-end technology treatment or a simple procedure disease cure. Let's talk about this. Welcome to my channel, Book Review. Today I am going to review about this book, Healers or Predators, Healthcare Corruption in India. So various doctors எழுதின ஒரு ஆர்டிகிளோட கம்ப்ளீஷன் அந்த புக். இந்த புக் அப்படின்னு சொல்றதோட ஒரு வார்னிங் பெல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் ஹெல்த் கேர் செக்டர் ஒரு டீப் கிரைசிஸ்ல இருக்கு. ஸோ இதுக்கான ஒரு ரெமடியல் ஆக்ஷன் இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அது ஒரு டிசாஸ்டர்ல போய் முடியும். இதுதான் இந்த புக்கு கொடுக்குற ஒரு மெசேஜ். ஸோ இந்தியாவில் ஹெல்த் கேர் கரப்ஷன்ஸ் வேரியஸ் லெவல் வேரியஸ் டைப்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ டாக்டர்ஸ்ல கிடைக்குது. அதுதான் இந்த புக். ஒரு 4 சினாரியோ சொல்கிறேன். ஒரு பேஷண்ட் ஃபீவரோட ஒரு டாக்டருக்கு போகிறாங்க. ஸோ அந்த டாக்டர் எக்ஸாமின் பண்ணிட்டு ஒரு மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. சினாரியோ 2ல் ஒரு சிவியர் ஹெட்டேக் இருக்க ஒரு பேஷண்ட் டாக்டரை பார்க்குறாங்க. ஸோ டாக்டர்ஸ் சில டயக்னோஸ்டிக் டெஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. சினாரியோ 3ல் ஒரு செஸ்ட் பெயினில் உள்ள ஒரு பேஷண்ட்டை ரிலேட்டிவ்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணிட்டு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அட்வைஸ் பண்ணுறாங்க. சினாரியோ 4 ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணிட்டு ஸோ சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, சிசேரியன் டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. இந்த 4 சினாரியோவுமே வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு நார்மல் மெடிக்கல் ப்ரொசீஜர் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் எப்படி ப்ராக்டிஸ் நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சினாரியோவில் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிக்கும் டாக்டர்ஸுக்கும் ஒரு லிங்க் இருந்துச்சு அப்படின்னா 20 rupees ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸில் க்யூர் பண்ண வேண்டிய ஒரு ஃபீவரை 200 or 300 rupeesக்கு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு மெடிக்கல் கரப்ஷன். அதே மாதிரி சினாரியோ 2ல் டயக்னோஸ்டிக் லேபுக்கும் டாக்டர்ஸுக்கும் உள்ள ஒரு லிங்க், ஒரு கமிஷன் பேசிஸில் ஒரு லிங்க்லனால 2 டெஸ்ட் போதுமான இடத்துல ஒரு 4 டெஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் மெடிக்கல் கரப்ஷன். ஸோ சினாரியோ 3ல் ஒரு டாக்டர் எக்ஸாமின் பண்ணுற பேஷண்ட் மெடிக்கல் ப்ரொசீஜர் தேவையில்லை, இது மெடிசனாலே க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் மெடிக்கல் ப்ரொசீஜர் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் மெடிக்கல் கரப்ஷன். ஸோ ஃபோர்த் சினாரியோவில் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை, நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சும் டாக்டர்ஸ் சிசேரியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை இன்சிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் மெடிக்கல் கரப்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்க நம்ம நார்மல் ப்ரொசீஜர் நினைக்கிற நிறைய விஷயம் கரெக்ட் ப்ராக்டிஸ்க்கான ஒரு ரீசனாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் கேர் கரப்ஷனில் நம்ம லூஸ் பண்ணுறது மணி மட்டும் இல்லை, நம்மளோட ஹெல்த்தும் சேர்ந்து தான். ஸோ நார்மலாக ஒரு ட்ரீட்மெண்ட்டில் க்யூர் பண்ண வேண்டியதை சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ இது தெரிஞ்சு டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது நாட் ஓன்லி கரெக்ட் ப்ராக்டிஸ், அன்எத்திக்கல் அண்ட் இமாரல் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ. பிகாஸ் இந்தியாவில் டாக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைன் ஸ்டேட்டஸ், ஸோ நெக்ஸ்ட் டு காட் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கு. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணி ப்ரைவேட் பெனிஃபிட்காண்டி ப்ராஃபிட் மோட்டிவ்காண்டி பண்ணுறது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். இன்னொன்று இந்த புக்கில் இன்சிஸ்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிசேரியன் டெலிவரி 2010 வரைக்கும் 8.2% தான் இந்தியாவில் இருந்தது. ஸோ 2015-16 நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிசேரியன் டெலிவரி 17.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டபுள் த ரேட் ஆகிருக்கு வித்தின் 5 years. இதில் ப்ரைவேட் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் 40% ஃபார் சிசேரியன் டெலிவரி, பப்ளிக் செக்டாரில் 12%. சில ஸ்டேட்ஸில் 70% வரைக்கும் ப்ரைவேட் செக்டாரில் சிசேரியன் டெலிவரி நடக்குது. WHO என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10 to 15% ஆஃப் சிசேரியன் டெலிவரி நார்மல். ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதில் கரெக்ட் ப்ராக்டிஸ் எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ 70% வரைக்கும் போகிறதுல கண்டிப்பாக அது கரெக்ட் ப்ராக்டிஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் இந்த புக்கில் பேசுகிறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ சிசேரியன் ட்ரீட் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பப்ளிக்காக டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிற. பட் அதுக்கு எந்த டாக்டர் ஒத்துக்கல, எந்த ஹாஸ்பிட்டல்ஸும். ஸோ இதுவே ஒரு கரெக்ட் ப்ராக்டிஸ்க்கான ஒரு எவிடன்ஸ் தான். ஸோ ஏதோ சம்திங் கோயிங் ராங் அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன்ஸ் அவங்களே ஒத்துக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறதும் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக ஒரு 3 ரீசன் ஹைலைட் பண்ணுறாங்க. ஒன்று அசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன், ஒரு டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்ஸ்க்கும் இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் கேப். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டருக்கு டோட்டலாக எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும், என்ன டிசீஸ்,
ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், ஸோ என்ன மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் டாக்டர்ஸ்க்கு வந்து இருக்கும். பட் பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டாக டாக்டர் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் அசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கரப்ஷன் நடக்கிறதுக்கான ஒன் ஆஃப் தி சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று மெயினான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெடிக்கல் எஜுகேஷன். இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இந்தியாவில் வந்து மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி மெடிக்கல் காலேஜ் வந்து ப்ரைவேட் ஹேண்டில் தான் இருக்குது. ஸோ அந்த ப்ரைவேட் காலேஜில் வாங்குற கேபிடேஷன் ஃபீஸ், ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெடிக்கல் எஜுகேஷனை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பல கோடி வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வெளியே வரும்போதே அவங்க மேலே ஒரு ப்ரெஷர் இருக்கும், அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஆல்ரெடி கரெக்ட் ப்ராக்டிஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து அதை அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ப்ராக்டிஸ் வந்து கூட்டிகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ட் ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரெகுலேட்டரி ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், ஸோ கவர்மெண்ட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கட்டும், கிரவுண்ட் லெவலில் வந்து எந்த ஒரு கரெக்ட் ப்ராக்டிஸஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஜீரோ ரெகுலேஷன்ஸ்லாம் இந்தியாவில் வந்து மெடிக்கல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து கரப்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்கு வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 3 ரீசன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை, ஸோ அதுக்கான ரீசன், அது மட்டும் இல்லாமல் சொல்யூஷன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. மெயினாக என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஒரு சில டாக்டர்ஸ் சொல்கிறாங்க டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பேஷண்ட் டாக்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரி வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம் ஒரு டெக்னாலஜி ஹெல்ப்போட அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கரெக்ட் ப்ராக்டிஸ் வந்து கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்ரே எடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கும். இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கரெக்ட் ப்ராக்டிஸ் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எல்லா ப்ரொசீஜர்ஸையும் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் பெயின் அப்படின்னு ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பைபாஸ் வரைக்கும் போகுது அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அவங்க வந்து பைபாஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நார்மலாகவே க்யூர் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணி அதை ரெக்கார்டும் பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ கில்ட்டி டாக்டர்ஸ் வந்து அதை பனிஷ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன் லெவல், பாலிசி லெவல் சொல்யூஷன்ஸ் தான் நிறைய டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு மெயினான விஷயம் வந்து புக்கில் பேசுறது என்னன்னா, இண்டிவிஜுவலாக சில விஷயத்த நம்ம பண்ணணும். என்ன அப்படின்னா, டெக்னாலஜி தான் வந்து ஒரு நல்ல ஹெல்த் கேர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து வந்து பீப்புள் கிட்ட வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணணும். டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடி எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, பேஷண்ட் வந்து டாக்டர்ஸ்ட்ட வந்து அவங்களோட ஃபுல் டிசீஸ் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் வந்து கிளினிக்கல் அப்சர்வில் வந்து இதுதான் வந்து ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டயக்னோஸ்டிக் தேவை இருந்தால் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் போனோடனே ஒரு டயக்னோஸ்டிக்ஸ், ஒரு ஹை டெக்னாலஜியில் வந்து டயக்னோஸ்டிக் பண்ணி அந்த ரிப்போர்ட்டு ஸோ அது என்ன சொல்லுதோ அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் இப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மாறினதுனால ஸோ பேஷண்ட்டும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னாலஜி இருந்தால் தான் ஒரு நல்ல ஹெல்த் கேர் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷனோட வராங்க. இதனால வந்து நார்மலாக லீஸ்ட் ப்ரொசீஜரில் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்த டாக்டர்ஸும் டெக்னாலஜியை நோக்கி அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. இதனால டோட்டல் ஹெல்த் கேர் காஸ்ட்டே வந்து கூடுது அப்படிங்கிற ஒரு விஷயம். டெக்னாலஜி தான் ஒரு மெயினான விஷயம் அப்படிங்கிற ஒரு மித்தை வந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இண்டிவிஜுவல் லெவலில் கொண்டு வர ஒரு சேஞ்சாக இருக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த புக் முடியும் போது டாக்டர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடிக்கிறாங்க. இன்னும் இந்தியாவில் நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மெடிசனை வந்து ஒரு சர்வீஸாக எப்படி பார்த்துட்டு இருக்காங்க, ப்ளீஸ் டு காட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட, ஒரு ஆப்டிமிஸ்டிக் டோனோட இந்த புக்கை வந்து முடிக்கிறாங்க. ஓவரால் இட்ஸ் அ வெரி குட் புக். பட் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, நிறைய டாக்டர்ஸ் எழுதின ஒரு ஆர்டிக்கல்னால சில கண்டென்ட் வந்து ரிப்பிட்டேட்டிவாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சில கண்டென்ட் வந்து சோசன் சப்ஜெக்ட்ல வந்து டிவியேட் ஆகிற மாதிரி. இது ரெண்டு தான் ட்ராபேக் நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து இந்த புக்கில் நான் மிஸ் பண்ணது அப்படின்னா, மெடிக்கல் எரர், மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இதை பற்றி ஒரு டீப் அனாலிசிஸ் பண்ணல. ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு டாக்டரோட ஒரு பர்சனல் ட்ராஜடி மெடிக்கல் எரர்னால அந்த இன்சிடென்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். I will recommend this book for all medical college students, doctors and other healthcare professionals. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய ஒரு புக். ஸோ ஒன் வே ஆர் அதர் ஹெல்த் கேர் வந்து நம்ம லைஃப்பில் வந்து இன்டர்வியூன் பண்ணும்போது அதை பற்றின ஒரு அவேர்னஸோட இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்ட் ப்ராக்டிஸை வந்து நம்ம வந்து ரொம்பவே கம்மி பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி எழுதப்பட்ட ஒரு புக்கு தான் இது. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இஸ் டோன்ட் வாண்ட் டு கேரி அவே பை எனிதிங் செட் இன் திஸ் புக். புக்கை ரீட் பண்ணுங்கள், ரியாலிட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ணுங்கள், தென் கேம் டு த கன்க்ளூஷன். ஹாவ் அ இன்ஃபர்மேட்டிவ் ரீடிங். தேங்க்யூ.